விஜயகாந்த் அவர்கள் உண்மையாலுமே யதார்த்தமான மனுஷன். அவர் அரசியலுக்கு வரும்போது நம்ம மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு வந்தாரு. ஆனா அந்த மனுஷனை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணி ஒரு பாடி ஷேம் பண்ணி அவரோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி அவர் குடியார் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை ஒரு வடிவேல் போன்ற ஒரு நடிகர் எல்லாம் வச்சு ஒரு பின்பத்தை உருவாக்கி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவர் வாழ்க்கையே முடிச்சாங்களோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களையும் நம்ம கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி ஒரு பாடி ஷேம் பண்ணி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வேற ஒருத்தவங்க இணைச்சு கமெண்ட் பண்ணி பேசி ஒரு அவதூறு பரப்பி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை டேமேஜ் பண்ணா அவர் அரசியல் விட்டே ஓடிடுவார் அப்படின்ற ஒரு மாயமான ஒரு பின்பத்தை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க. சத்தியமா அந்த விஷயம் நடக்காது. ஏன்னு கேட்டா தலைவர் விஜய் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்னு தெளிவா அவருக்கு தெரியும். என்னென்ன அரசியல் சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க, என்ன தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெளிவாவே தெரியும். இந்த ஒரு அரட்டல் மிரட்டல் உருட்டலுக்குலாம் எங்க தலைவர் அவர் பயந்துக்க போறது கிடையாது. போஸ் வெங்கட் அப்பா அவர்கள் வந்தாலுமே இவரோட பின்பற்ற உடைக்க முடியாது. இவர் பெருமையா சொல்லிக்கிறார் போஸ் வெங்கட், எங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நடிகரா இருந்துகிட்டு ஒரு சில அஜெண்டா இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு விஜய் அவர்களை தாக்கி ஒரு சில அரசியல் விளையாட்டுகளை விளையாடிட்டு இருக்காரு போஸ் வெங்கட்.